வணக்கம். நான் உங்களின் மூலிகை ஆலோசகர் டாக்டர் பிருந்தா. தினம் ஒரு மூலிகை அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய மூலிகை சீட்டா முட்டி. இந்த சீட்டா முட்டியில ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு பேரா முட்டி, இன்னொன்னு குறுந்தட்டி. இதைய சிட்ரா முட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். இதனுடைய தாவரவியல் பெயர் பார்த்தா சிடா கார்டிஃபோலியா, குடும்பம் மால்வேசி. ஆங்கிலத்துல இதைய ஃபர்னல் வீட் அப்படிங்கிறோம். இதனுடைய பிறப்பிடம் பார்த்தா இந்தியா. மூட்டு வலிய குணப்படுத்தும் அருமையான மூலிகை தான் இந்த சீட்டா முட்டு. முழு தாவரமுமே துவர்ப்பு சுவையுடையது. உடலுக்கு குளிர்ச்சித்தன்மையை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த மூலிகைக்கு இருக்கு. வறட்சியை அகற்றி பரிசவாயு போன்ற கடுமையான வாத நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இந்த மூலிகைக்கு இருக்கு. வீக்கத்தை கரைக்குது, ஆறாத புண்களை குணமாக்குது, தலை உடலுக்கு குளிர்ச்சியை உண்டாக்கக்கூடியது, தைல தயாரிப்புல அதிக அளவு பங்கேற்குது. உலர்ந்த செடிகள் நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். இது அதிக அளவு இலங்கை அந்தமான் தீவுகள்ல இயற்கையாகவே கிடைக்கக்கூடியது, விளையக்கூடியது. மூட்டு வலி வாத நோய் குணமாக 100 கிராம் சீட்டா முட்டி வேற சேகரிச்சு கழுவி காய வச்சு லேசா இடிச்சு 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் கலந்து காய்ச்சி வடிகட்டி கண்ணாடி பாட்டில பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு வலி இருக்கும்போது வலியுள்ள இடத்துல பூசி வந்தாங்க அப்படின்னா அந்த வலி அறவே நீங்குது. தலைவலி குணமாக 10 கிராம் வேற சுத்தம் செஞ்சு 1 லிட்டர் நீர் விட்டு காய்ச்சி 1/2 லிட்டரா சுண்டும் போது அதை வடிகட்டி 1 டம்ளர் வீதம் 2 வேளை குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா தலைவலி நீங்குது. புண்கள் குணமாக இலைகளை அரைச்சு அந்த புண் மேல பூசிட்டு வந்தாங்க அப்படின்னா புண்கள் குணமாகுது. தலை குளிர்ச்சிக்கு தைலமே இருக்கு. அந்த தைலத்தை தலையில தேய்ச்சி தலைக்கு குளிச்சாங்க அப்படின்னா உடல் குளிர்ச்சி ஆகுது. சீட்டா முட்டி வேர் பொடி 400 மில்லி 3 லிட்டர் தண்ணீர் விட்டு 3/4 லிட்டரா காய்ச்சி சுண்டி வரும்போது அதுல சுக்கு, மிளகு, ஏலக்காய், வெட்டிவேர் 20 கிராம் எடைக்கு எடுத்து அரைச்சு போட்டு 1 லிட்டர் நல்லெண்ணெய் விட்டு காய்ச்சி வடிகட்டி வச்சுட்டாங்க அப்படின்னாலும் வாரத்துல 2 முறைய தலைக்கு இதை தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா இதுதான் தலை குளிர்ச்சியாக்கக்கூடிய தைலம். சீட்ரா முட்டி சுக்கு 1 கைப்பிடி அளவு எடுத்து 4 டம்ளர் நீர் விட்டு 1 டம்ளரா வத்த விட்டு 30 மில்லி அருந்த மூட்டு வலி குணமாகும். நன்றி, வணக்கம்.